தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 6 வயது சிறுவன் அடித்துக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்ட சிறுவன் முத்தலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசங்கர், ரேவதி தம்பதியின் மகன் ஆவான். நேற்று காலை சிறுவன் மாயமான பிறகு அவரது பெற்றோருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்ற இளைஞர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் அருள்ராஜை பிடித்து போலீசார் விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதில் சிறுவன் நகுலனை கொலை செய்ததை அருள்ராஜ் ஒப்புக்கொண்டுள்ளார். வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த பையனை காணும்னு எங்களுக்கு 5 மணிக்கு தான் தெரியும். 5 மணிக்கு அப்புறமேட்டு நாங்களும் விடிய தேடிட்டோம். கம்மாயி பக்கத்தில் உள்ள குளங்குட்டை எல்லா இடத்துலையுமே நாங்கள் தேடி பார்த்துட்டோம். ஆனால் எந்த இடத்துலையும் கிடைக்கல. சந்தேகத்தின் பேரில் நாங்கள் காவல்துறைக்கு இப்படி எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அவன் தான் ஒத்துக்கிட்டானா அந்த பையனை எந்த இடத்துல என்ன செஞ்சான்னு இன்னைக்கு இப்ப வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலுமே தெரியல. அந்த பையனை கூட்டிட்டு வந்தாலும் என்ன செஞ்சா, அந்த பையனை என்ன பண்ணி வச்சிருக்காங்கிற விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. கொல்லப்பட்ட சிறுவனின் உடல் நீண்ட தேடுதலுக்கு பிறகு இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. இதனிடையே கொலை செய்த இளைஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி சிறுவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 6 வயது சிறுவனை என்ன காரணத்திற்காக இளைஞர் அருள்ராஜ் கொலை செய்தார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகே உண்மை தெரியவரும் என்று போலீசார் கூறியுள்ளனர்.